திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைத்த 30வது அதிகாரம் பேர் வாய்மை. வாய்மைன்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ திருவள்ளுவர் அந்த வாய்மைனா என்ன, அந்த வாய்மைனால் இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாத்தையும் இந்த 10 குறளில் விளக்க போகிறார். குறள் எண் 291. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை அப்படின்னா என்ன? யாதொன்றும் எந்த ஒரு யாருக்குமே தீமை இல்லாத சொலல். அதனால் நம்ம இப்போ சொல்கிற வேர்ட்ஸ்னால், வார்த்தைகளால் யாருக்கும் தீது வரக்கூடாது, தனக்கும் தீமை வரக்கூடாது, எதிராளிக்கும் தீமை வரக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறது தான் வாய்மைன்னு சொல்கிறார். எனக்கு ஒரு பண்டத்தை விளம்பரப்படுத்துகிறவங்க தாங்க ஞாபகம் வராங்க. அந்த பண்டம் ரொம்ப நல்லது, ஆச்சா போச்சான்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா? ஆனால் அது சில சமயம் என்ன, மிக்கவாறு அந்த பண்டங்கள் சரியாக இல்லாமல் தான் இருக்குது. அந்த பண்டத்தை யார் எடுத்து நுகர்வாருக்கு கண்டிப்பான ஒரு தீமையாயிடுது. அப்போ இந்த வாய்மையை யாரெல்லாம் உபயோகப்படுத்தலையோ அவங்களுக்கு என்னெல்லாம் தீது வருங்கிறது சொல்ல போகிறார். அதெல்லாம் அந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸுக்கு தான் போய் சேரும். அப்போ அன்பு மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. வாய்மை, உண்மை, ட்ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் எந்த உயிருக்கும் தீமை வராமல் சொல்கிறது தான் வாய்மை. குறள் எண் 292. பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனன். இப்போ போன குறளில் அதனால் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், அப்போ பொய் சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கும் விளக்கம் சொல்லிடுறார். பொய்மையும், பொய்யை கூட வாய்மையில் சேர்த்திடலாம். எப்போன்னா அது புரை தீர்த்த, குற்றமே இல்லாத நன்மையை பயக்கும், நன்மை கிடைக்கும்னா தாராளமாக சொல்லலாம் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம டாக்டர்ஸை சொல்லலாம். எவ்வளோதான் ஒரு பெரிய சீரியஸான கண்டிஷனாக இருந்தாலும் அந்த பேஷண்ட்கிட்ட அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு கண்டிப்பாக குணமாகும், நீங்கள் நல்லா வருவீங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இருக்க குறைய மறைச்சு, ஆனால் அதுக்குன்னு அவங்க அதை ட்ரீட்மெண்ட்டை விடாமல் இருக்காங்களா? என்ன, ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வேர்ட்ஸ் வார்த்தைகளை ரொம்பவே அசர்ட்டிவாக நம்பிக்கை தர்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொய்மையும் வாய்மை இடத்துல தான் கொண்டு வைக்கணும் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார் திருவள்ளுவர். குறள் எண் 293. தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சு, நம்மளுடைய நெஞ்சு, மனசு அறிஞ்சு பொய்யற்க, பொய் சொல்லாதீங்க. பொய்த்த பின், பொய் சொன்னீங்கன்னா உங்கள் நெஞ்சே உங்களை சுடும் அப்படின்னு சொல்கிறார். தன்னஞ்சே தன்னை சுடும், அதாவது நம்ம மனசே நம்மளை சுடும். அடப்போமா, இப்போல்லாம் யார் அந்த மாதிரி இருக்காங்க? அசால்ட்டாக வாயை திறந்தாவே பொய்யை சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. யாருக்கும் அந்த பயம்லாம் இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? கரெக்டு தான். இப்போல்லாம் யாரும் பயப்படுறதே இல்லை. அவங்கவுங்க இப்போ எப்படியாவது அந்த சூழ்நிலையை சமாளித்தா போகிறோன்னு பொய் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், பொய்யை நிறைய சொல்கிறவங்க எந்த பொய்யை எதுக்கு சொன்னோன்னு தெரியாது. கண்டிப்பாக அவன் மனசு அதை சுட தான் செய்யும். யோசிப்பான், ஐயோ என்ன பொய் சொன்னோமோ தெரியலையே அப்படின்னு. அங்கே ஒரு குத்தல் இருக்க தான் செய்யும். அப்போ அவனே காட்டிக்கிட்டுருவான், நாம் நிறைய பொய் சொல்கிறோங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டிக்கிட்டுறான். பொய் சொன்னோமேன்னு வருந்தாட்டி கூட என்ன பொய் சொன்னோன்னு தெரியலையேங்கிற அந்த வருத்தமும் டென்ஷனும் சேர்ந்து அவன் மண்டையை குடையும். அதனால் நம்மளுடைய மனசறிஞ்சு பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. குறள் எண் 294. உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் மனசார பொய் சொல்லாமல் இருந்தோம்னா, ஒழுகின் அப்படின்னா அதை ஒரு ஒழுக்கமாக கடைப்பிடிச்சோம்னா, உலகத்தார், வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாமே, உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே அவங்களோட உள்ளத்துக்குள்ளார நம்மளை வச்சு போற்றுவாங்க அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம நல சக்கரவர்த்தியை சொல்லலாம். விஸ்வாமித்தர் என்ன கொடுமை செஞ்சாலும் அவர் பொய் சொல்லாததில் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி ஹரிச்சந்திரனையும் சொல்லலாம். ஹரிச்சந்திரனேனும் அதுக்கும் முன்னாடி காலம். இப்போ நல சக்கரவர்த்தியோடது பாருங்கள், சனி பகவானுடைய சன்னதியிலே நல தீர்த்தம்னு இருக்குது. அந்த தீர்த்தத்தில் நீராடினா சனியோடைய கொடுமைகள் நீங்கும்னு அவரே ஒரு வரமாக கொடுத்துருக்கார். இன்னமும் உலகம் ஹரிச்சந்திரனையும் நலனையும் பாராட்டிட்டு தானே இருக்குது. பொய் சொல்லாதக்கு ஒரு எக்ஸாம்பிள்னால் நம்ம இப்போ நம்மளால் ஹரிச்சந்திரனை தான் சொல்ல முடியுது. நாம் அவங்க அளவுக்கு பொய் சொல்லாமல் இல்லாட்டியும் கூட நம்ம திருவள்ளுவர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாத சொற்களேன்னு உபயோகப்படுத்தணும். குறள் எண் 295. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனசால் யாரெல்லாம் உண்மை சொல்கிறாங்களோ
உண்மையை பேசுகிறாங்களோ அவங்க தவத்தோட தவம் தானம் அதெல்லாம் செய்கிறவங்கள காட்டிலும் தலை சிறந்தவங்கிறார். அப்போ நம்ம ஒரு தவம் செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியம், தானம் செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய அறத்தன்மை, இது எல்லாமே நமக்கு வாய்மையை கடைப்பிடிச்சோம்னாவே வந்துடுது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு தவம் செய்கிறதுனா அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக உட்காரணும். எந்த விதமான தீமை நமக்கு நடந்தாலும் உற்ற நோய் நோற்றல் அதை நம்ம சகிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி எந்த உயிருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது நம்ம செஞ்சிடலாம். ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தால் நம்மளால் அவுட் பர்ஸ்ட் பண்ணாமல் இருக்கவே முடியறது இல்லைங்க. அந்த தவத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். இந்த விஷயத்தில் எனக்கு இளைய சமுதாயத்தை பாராட்டவே தோணுதுங்க. யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல பாருங்களேன். இது அப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது அப்படின்றலாம். இந்த தலைமுறைக்கு முந்தைய ஜென்ரேஷன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த 90s கிட்டு, 80s கிட்டு, 70s கிட்டு, இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போத்த தலைமுறைகளுக்கு சகிப்புத்தன்மை ரொம்பவே கூடுதல் இருக்குங்க. அதை பாராட்டியே ஆகணும். சரி, இது நமக்கு தவம் கடைப்பிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தானம் நம்மளால் எப்போவுமே தொடர்ந்து தானம் செஞ்சிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளோ பணம் செலவழித்தா நமக்கு தேவைப்படுது, நம்மளுடைய சந்ததிக்கு தேவைப்படுது, நம்ம தேவைகளுக்கு தேவைப்படுதுன்னு நம்ம சுருக்கிறோம். அப்போ இந்த தவம் தானம் இதை காட்டிலும் வாய்மை அப்படிங்கிறத கடைப்பிடிச்சாவே இந்த தவம் தானம் செய்ததால் வரக்கூடிய அறத்தன்மை, புண்ணியம், பேலன்ஸ் எல்லாமே நல்லபடியாக கிடைச்சிருதுன்னு சொல்கிறார். அதனால் நம்ம கடைப்பிடிக்கலாம். பாக்கி நாளை காண்போமா அடுத்த பதிவில். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அறம்.